ஸ்ரீரமோ நாராயணமூர்த்தி பகவானாய கண்ணன் தேவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 7 8 9 பேர் இருக்கிறாங்க. அயம் விஷ்ணு ருத்திரன் மும்மூர்த்தி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் குரு என்று சொல்லக்கூடிய 9 கடவுள். அத்தனையாக 9 தேவரையும் அவசியமா இருக்கிறாங்க. இந்த அப்பேற்பட்ட அவசரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது அவருடைய ஆலயத்திலே தம்பி மஞ்சநீராட்டுவியா. ஆகையால பகவான் வரணும், காட்சி தரணும். எப்படி அடைந்தால் வருவார்? ஸ்ரீரமோ நாராயணமூர்த்தி ஆதி திருவரங்கவன் ஆதி ஸ்ரீரமன் என்று சொல்லக்கூடிய பள்ளி கொண்டு தங்க மரக்கால் இது தலை வைத்து நித்திரையானதை புரிந்து இருக்கிறாரே பகவான். எப்படி கூட்டாரா வருவாரு? உனக்கு ஆதி மரம் சோழியா ஆதிவரம் சோதியா என்றவை இரண்டமாயன் ஆதியார் என்ற ராமம் நடுவாகி எளியவன் கலி கூற அன்பு வைத்திருந்த ராமன் நீதி நெறியாகவே உண்டி மனமீதினில் நிலையாக நின்ற ராமன் தேசமுடனேகருட வாகனம் இது அறிய நின்று விளையாடும் ராமன் 7ஆம் பதத்தையும் 4ஆம் பதத்தையும் விளங்க கொடுக்கிறான். 4ஆம் பேர் ஒளியிலாகவே விளங்கிட மோதமோ என்ற ராமன் நாராயணாவரி ஸ்ரீ கோவிந்தாவின் எனப்படி உன்னை சொல்லக்கூடியவர்கள். இந்த மும்மூர்த்தி தேவரிலே ஓர்படி உயர்ந்தவர் பகவான். பகவான் இல்லைன்னா எந்த வேலையுமே நடக்காது. ஏன்னா அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அரியும் சிவனும் அரிய இருக்கணும், சிவனா இருக்கணும். அப்பதான் ரெண்டுமே நடக்கும். ஒரு உலகத்துல மக்கள் மனுஷன் உண்டாகணும்னா கணவனும் இருக்கணும், மனைவியும் இருக்கணும். இப்பதான் மக்கள் பெருகும். ஆகியனாலே அந்த பகவான் ஐயக்கண்ணன் எப்படி வருகிறார்? அப்பப்பா ஒத்தன்னாரா பொண்ணும் மாறு பகவானுடைய பக்தர்களாக ஏர்வாடி வெள்ளந்தூர் பனங்காடு சித்துக்காடு கூடமலையில இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீரவாள் சாட்டியில வந்து பங்கம் திருப்பம் குடிச்சிட்டு வருவாங்க. 2 கத்தி ஐயா கையில வச்சுக்குவாரு. வலது பக்கம் ஒருத்தவங்க இடது பக்கம் ஒருத்தவங்க 2 பேரும் சார்பா இருக்கிற கத்தியை மேல்புறமாக வச்சு அருள் வந்து வாக்கு கேட்பாங்க. அந்த கொடுவா மேல நின்று அந்த பகவானுடைய அனுகிரகத்தால காட்சி அளிப்பார். ஆமா, அப்பேற்பட்ட பகவான் திருப்பதி மரியாய்ப்பாலும் அந்த சிவனடி வணங்காய் சென்னி அங்க ஒரு குணாதி எதிராண்டி என் பகவானே இந்த உலகெல்லாம் வளர்ந்த போல காலிலே எழுந்து கதிரோனாகி
நமஸ்காரம் பண்ணுவாங்க. கோவிந்தா 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 என்று 3 முறையானதை சொன்னோம் யானால் நாவினால் கோடி கர்மங்கள் விலகும், கோடி நன்மைகள் அழகும். பகவானை கோரித்ததற்கு பகவானுடைய நாமநேயத்தை சொன்னவர்கள் அப்பேற்பட்ட பகவானை தோற்றமானதை செய்து